வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. ஆட்சியர் ராக்கெட் சந்திரா கடும் எச்சரிக்கை. நகரமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ராஜினாமா. அதிகாரம் மறுக்கப்பட்டதால் மக்கள் பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை என குற்றச்சாட்டு. ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழுங்குபடுத்துவதில் பணிகள் படு தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை அமைச்சர்கள், அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ராக்கெட் சந்திரா உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் ஏப்ரல் 13ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உதவி தேர்தல் அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராக்கெட் சந்திரா தலைமையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் உதவி தேர்தல் அதிகாரிகளுக்கான பணிகள் மற்றும் கண்காணிப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராக்கெட் சந்திரா வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைச்சர்கள் தங்கள் அலுவலக ஊர்திகளை அவர்கள் இல்லத்தில் இருந்து அலுவலகம் வரை பணிகள் தொடர்பாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும், அரசு ஊழியர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் சாதி, மத, மொழி அடிப்படையில் பதற்றத்தை தூண்டும் வகையில் செயல்படக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள ராக்கெட் சந்திரா, கைத்துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என கூறியுள்ளார். புதுவை நகரமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது பதவியை ராஜினாமா செய்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முன்னிலையில் இணைந்தார். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியினரும் என்ஆர் காங்கிரஸில் இணைந்துள்ளனர். புதுவை நாகரமன்றத்தின் உறுப்பினரான வெங்கடேசன் என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை ஆணையரிடம் வழங்கியுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளை செய்து தர முடியவில்லை என்றும், அதிகாரம் வழங்காமல் இழுத்தடிக்கும் அரசின் போக்கினை கண்டித்தும் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த வெங்கடேசன் என்ஆர் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் ராஜா தலைமையில் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். இக்கட்சியில் இணைந்துள்ள ராஜா 18 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய நிலையில் தலைமை பொறுப்பிற்கு வருபவர்கள் கட்சி நலனில் அக்கறை செலுத்தாமல் அழிவு பாதைக்கு கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநிலத்தில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் வாக்கு சாவடிக்கு தேவையான பொருட்களை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் தேர்தல் துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி வாக்கு சாவடிகள் அனைத்திலும் இந்த முறை கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதுடன் பதட்டம் நிறைந்த வாக்கு சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலை முன்னிட்டு அதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகள் ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள தேர்தல் துறை அலுவலகத்தில் இரவு பகலாக நடைபெறுகிறது. மேலும் வாக்குப்பதிவின் போது தேவைப்படும் மை உள்ளிட்ட பொருட்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் வழக்கறிஞர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான பொது மருத்துவ முகாம் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி ஆண், பெண் வழக்கறிஞர்கள் மருத்துவ குழுவினரை சந்தித்து சிகிச்சை பெற்றனர். மேலும் கூடுதல் சிகிச்சை தொடர்பான பரிந்துரைகளும் வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்டன. மருத்துவ முகாமில் ஆண்களை விட பெண் வழக்கறிஞர்கள் தான் கூடுதலாக சிகிச்சை பெற ஆர்வம் காட்டினர். புதுவை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் +2 பொது தேர்வினை முன்னிட்டு சகசர நாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள லட்சுமி அயக்ரீவர் பெருமாள் கோவிலில்
+2 CBSE மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாட்களில் ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவ சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையொட்டி மாணவ மாணவியர் தங்களின் பெயர், நட்சத்திரம், தேர்வு தேதி போன்றவற்றுடன் 600 ரூபாயினை கோவிலில் செலுத்தி வெள்ளி, டாலர் மற்றும் ரட்சை போன்றவற்றினை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதன்கிழமை +2 தேர்வுகள் துவங்கியதை முன்னிட்டு லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் சகசர நாம அர்ச்சனை நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டனர். தேர்தல் துறையின் நன்னடத்தை எச்சரிக்கை. புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இருந்த கட் அவுட்டுகள், பேனர்கள் அதிரடியாக அகற்றம். நள்ளிரவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜை. ஈஸ்வரன் கோவில்களில் விளக்குகள் ஏற்றிய பக்தர்கள் கண்விழிப்பு, காலை வரை சுறுசுறுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிங்காரவேலர் வாழ்க்கை வரலாற்றை பாட புத்தகத்தில் இடம்பெற செய்வேன் என்று முன்னாள் முதல்வர் ரங்கசாமி உறுதி அளித்துள்ளார். புதுவை தமிழ் சங்க கட்டிடத்தில் சிங்காரவேலர் முப்பெரும் விழா புதன்கிழமை மாலை நடைபெற்றது. நித்யானந்தம் வரவேற்புரையாற்ற சிங்காரவேலர் சமூக சேவை இயக்க பொதுச் செயலாளர் குமரன் தலைமை தாங்கினார். முன்னாள் நீதிபதி முருகபூபதி வாழ்த்துரை வழங்க சிங்காரவேலரின் பொது உடைமை ஈடுபாடு என்ற தலைப்பில் கருத்தாய்வு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிங்காரவேலர் விருது மற்றும் நலத்திட்டங்களை வழங்கி பேசிய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி, சுனாமி ஏற்பட்ட போது மக்களோடு மக்களாக இருந்து செய்த உதவிகள் காரணமாக மீனவர்கள் தன் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளனர் என்றும், ஆனால் தற்போது மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய திட்டங்கள் அவர்களை முழுமையாக சென்றடையவில்லை என கவலை தெரிவித்தார். புதுவை புதிய அமைச்சரவை அமைய மீனவர்கள் தனக்கு துணை நிற்க வேண்டும் என்ற ரங்கசாமி, மீண்டும் தான் ஆட்சிக்கு வந்தால் பள்ளி மாணவர்களின் பாட புத்தகத்தில் சிங்காரவேலரின் வாழ்க்கை வரலாற்றை இடம்பெற செய்வேன் என்று உறுதி அளித்தார். விழாவில் சமூக சேவகர் ஆறுமுகம், அந்துவான் சந்திரன், ஜேபிஆர் மன்ற தலைவர் ராஜேந்திரன் ஆகியோருக்கு சிங்காரவேலர் விருதுகளும், முன்னாள் எம்பி ராமதாஸ், முன்னாள் டிஎஸ்பி நித்யானந்தம், முனைவர் பெரியாண்டி, பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அதிகாரி பாலதான் ஆகியோருக்கு சேவை சிகரம் என்ற விருதுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் சட்டமன்ற வேட்பாளர் செலவு 8 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி பொலட்டி பர்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர் செலவு 5 லட்சத்தில் இருந்து 8 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், சட்டசபை தேர்தலை பார்வையிட பொது பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் புதுவைக்கு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று கண்காணிப்பு செய்வார்கள் என்றார். தனிநபர் ஒருவர் 20,000 ரூபாய்க்கு மேல் வைத்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை போலீசாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற தலைமை தேர்தல் அதிகாரி, வங்கியில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தாலோ அல்லது டெபாசிட் செய்தாலோ அதற்குரிய தகுந்த ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும், புதுவையில் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற மத்திய பாதுகாப்பு படையினர் வர உள்ளதாக கூறினார். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து புதுவையில் கட் அவுட்டுகள், பேனர்கள் அதிரடியாக அகற்றப்பட்டு வருகின்றன. புதுவை சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நன்னடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது. இதனால் புதுவை மாநிலத்தில் வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகள், பேனர்களை வியாழக்கிழமை காலை 10 மணிக்குள் அகற்ற வேண்டும் எனவும், இதனை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராகேஷ் சந்திரா எச்சரித்திருந்தார். இதன்படி புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதியில் வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகள், பேனர்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதனால் புதுவை நகரம் மீண்டும் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. பேனர்களை அகற்றாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தேர்தல் துறை தயாராகி வருகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவன் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்துள்ள திருக்காமேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதன்கிழமை மாலையில் இருந்து வியாழக்கிழமை காலை வரை சிவ பூஜைகள் நடைபெற்றன. இதில் வில்லியனூர் மட்டுமன்றி சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மகன் தலைமையில் சிவாச்சாரியார்கள் செய்திருந்தனர். இதே போன்று புதுவை வேதபுரீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு
புதன்கிழமை மாலையில் இருந்து வியாழக்கிழமை அதிகாலை வரை இடைவெளி இன்றி சிவபூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில் அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, Pondy Money Electronics free summer sale-க்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ AC, ஸ்பிளிட் AC, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம், 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட்.
பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 87 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. ஆட்சியர் ராக்கெட் சந்திரா கடும் எச்சரிக்கை. நகரமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ராஜினாமா. அதிகாரம் மறுக்கப்பட்டதால் மக்கள் பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை என குற்றச்சாட்டு. ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒழுங்குபடுத்துவதில் பணிகள் படு தீவிரம். தேர்தல் துறையின் நன்னடத்தை எச்சரிக்கை. புதுவை நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் இருந்த கட் அவுட்டுகள், பேனர்கள் அதிரடியாக அகற்றம். நள்ளிரவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜை. ஈஸ்வரன் கோவில்களில் விளக்குகள் ஏற்றிய பக்தர்கள் கண்விழித்து காலை வரை சுறுசுறுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.